இவ்வளோ ஒரு இணக்கமான ஒருத்தருடைய இந்த இறுதி ஊர்வலம் அப்படின்றப்போ அது எவ்வளோ தர்ம சங்கடம். டேரக்டர் மிஸ்ஸஸ்க்கு கூட நான் ஃபோன் அடிச்சு ஆமாண்டா கன்ஃபார்ம் ஆகணும்னா எனக்கு கதறி அழுது தூக்கிட்டு போனாங்க. நான் வாசல்லே நின்று பார்த்தேன். அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்குன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு நிகழ்வு இருந்தால் கூட அதை வந்து பொறுக்க முடியும். இப்படி வந்து பொட்டுன்னு போனது ஏதோ சொல்லுவாங்க, பொசுக்குன்னு போயிட்டாங்க. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அவருக்குள்ள ஏதாவது ஒரு இது நடக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது உண்டா? ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு. அது அவர் நிறைய விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு வெளியில் யாருக்கும் சரியாக பகுத்து மோஸ்ட்லி அவர் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் அந்த டிப்ரெஷன் அவருக்கு சொல்ல. நான்லாம் இப்போ எப்படி மனசை தேர்த்திக்கிறேன்னா, அவர் ஏதோ அவுடோர் எங்கேயோ போயிருக்காரு, அவர் இறந்துட்டாருன்றதை இன்னுமே நம்ம மைண்டில் ஏற்றிக்க முடியும். சார் ஏதாவது கதை எழுதி பண்ணாமல் விட்ட படங்கள் ஏதாவது இருக்கா? ஒரு படம் ஒன்று இருக்குது மேடம். அது நான் விஜய் சேதுபதி கூட நான் ரெஃபர் பண்ணேன். ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது பொசிஷனு, எனக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா சாருக்கு அந்த ஒரு ஆசை இருந்தது. உன்னை நான் நடிகனாக்குனது தப்பியா, நடிக்க வச்சது என் தப்பாக போச்சு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா? இப்போ சில பேர் அவர் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணும், கண்ணாடி போட்டால் ஐயோ இவன் இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்குது. அதையும் மீறி தானே இவர் கண்ணாடி போட்டு சினிமாவில் நடிக்க வந்தார். அப்புறம் வாய்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பிரேக் பண்ணவர் தான். பொதுவாகவே ஒரு நேர்காணலுக்கு போகிறோம் அப்படின்னா வணக்கத்து கூடவே சேர்ந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த கேள்வியை கேட்கவே ஒரு தடுமாற்றம் இருக்குது. நாங்கள் எல்லாரும் ஒரு இயக்குனரையும் ஒரு நடிகரையும் இழந்து தவிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு நெருங்கிய நண்பரை இழந்து தவிக்கிறீங்க. அந்த ஒரு இறப்பு செய்தி எங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ வருத்தங்கிறத தாண்டி அந்த ஒரு வருத்தம் உங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு வருத்தமாக இருக்கும்ல. அவருடைய மறைவு செய்தி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நான் ஆக்சுவலாக ஷூட்டில் தான் இருந்தேன். காரைக்குடியில் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். என்னோடய ஃபோன் நான் வேறு பையன்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அங்கே வந்திருந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் ஏதோ கொஞ்சம் ஃபோன் நியூஸ் ஏதோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்ன இப்படி ஒரு செய்தி வருது, இது ஜெகன் சாருக்கு காமிங்க. அது பார்த்த உடனே அப்படியே கை காலெலாம் விடவிடன்னு ஆகிடுச்சு. எனக்கு விடவிடன்னு ஆகி சில நேரங்களில் எனக்கு என்னென்னா, சேனலில் தவறான நியூஸ் போட்டுருவாங்க. இது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ என்னவோன்னு சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு தான் ஃபோன் பண்ணேன். சென்னைக்கு ஃபோன் பண்ணால் யார் நம்பருமே எடுக்கலை. டேரக்டர் மிஸ்ஸஸ்க்கே கூட நான் ஃபோன் அடித்தேன். ரிங் போயிட்டே இருந்தது, அவங்க எடுக்கலை. அதுக்கப்புறம் எங்களோட எடிட்டர் ஆமாண்டா கன்ஃபார்ம் ஆகணுன்னா எனக்கு அங்கேயே நான் ரொம்ப கதறி அழுது என்னை ரொம்ப சமாதானப்படுத்தி தான் என்னை அங்கேருந்து வர வச்சாங்க. நான் அப்புறம் காரில் வந்துட்டு இருந்தேன். கார்லேருந்து ட்ரிச்சி வந்தேன். நான் ட்ரிச்சி என் பையன் உடனே சொல்லிட்டான், நீங்கள் இல்லைன்னா சரியாக வராது, அதனால் நீங்கள் கார்லேயோ பஸ்லேயோ வர வேணாம், நீங்கள் நேராக ஏர்போர்ட் போங்க, நான் உங்களுக்கு டிக்கெட் போடுறேன் அப்படின்னாப்புல. அதே மாதிரி நான் ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளே எனக்கு டிக்கெட் வந்துடுச்சு. அன்னையிலேருந்தே அந்த பதஷ்டம் எனக்கு இன்னுமே குறையல. அந்த உடம்பு நடுக்கம் இன்னும் குறையல. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு நிகழ்வு உண்மையிலே. ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்குன்னு தெரிஞ்சு இப்படி ஒரு நிகழ்வு இருந்தால் கூட அதை கண்டிப்பாக பொறுக்க முடியும். அவருக்கு எனக்கு விவரம் தெரிஞ்சு அவருக்கு எந்த ஒரு உடம்பு சரியில்லை, ஊசி போய் குத்துனார், மாத்திரை சாப்பிட்டாரு, மருந்து சாப்பிட்டாரு, அது நிகழ்ந்ததுன்னு நடக்கவே இல்லை. நாங்கள் தான் அவுடோர் போனாக்கா எங்களுக்கு கொஞ்சம் வயிறு அப்செட் ஆகும், இல்லைனா கொஞ்ச நாளில் தண்ணி ஊற்றுக்காமல் ஜுரம் வந்துடும். நாங்கள் தான் போய் ஊசி மருந்து மாத்திரை வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்வோமே தவிர, அவர் ஒரு நாள் கூட ஹாஸ்பிட்டல் போனார் வந்தார், அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கவே இல்லை. நடக்காமல் இப்படி பொட்டுன்னு போனது ஏதோ சொல்லுவாங்க, பொசுக்குன்னு போயிட்டாருன்ற மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக நான்லாம் இப்போ எப்படி மனசை தேர்த்திக்கிறேன்னா, அவர் ஏதோ அவுடோர் எங்கேயோ போயிருக்காரு, வந்திருக்காரு, வருவார், இருக்கார் அப்படின்ற மாதிரி தான். அவர் இறந்துட்டாருன்றதை இன்னுமே நம்ம மைண்டில் ஏற்றிக்க முடியல. எவ்வளோ ஒரு நெருக்கம் சார் உங்களுக்கு பாக்யராஜ் சார்? எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பழக்கம்னா ஒரு உதவியாளராக இருந்து நான் அவர் கூட ரொம்ப நெருக்கமாக பழகிட்டேன். நம்மளை கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார். அது என்ன காரணம்னு அவருக்கு தான் தெரியும்.
அவர் மட்டும் இல்லை, அவர் ஃபேமிலிலையும் பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் அவங்க ஃபேமிலிலலாம் கூட எனக்கு ரொம்ப அவங்க வீட்டுக்கு போக வர அந்த பரிச்சயம் நிறைய எனக்கு இருந்தது. எப்போ போனாலும் பெரிய அண்ணன் வீட்டுக்கு போகிறது, அவங்க அண்ணி இப்போ டெத்தில் கூட என்னப்பா இப்படி ஆகிட்டா அப்படின்னாரு கேட்டாங்க. அவங்க பெரிய அண்ணி, அவங்க பெரிய அண்ணன் சின்ன அண்ணன் 2 பேருமே இப்போ இல்லை. இப்போ இவர் இல்லாமல் சார் ஏதாவது கதை எழுதி பண்ணாம விட்ட படங்கள் ஏதாவது இருக்கா? எழுதி ரெடியா வச்சிருந்து இதை பண்ணணும்னு சொல்லி தள்ளி தள்ளி போய் சில காரணங்களால. ஒரு படம் ஒன்று இருக்குது மேடம். அது நான் வந்து விஜய் சேதுபதி கூட நான் அதை ஓகே. ரெஃபர் பண்ணேன் நான். சார் இது அவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ம் ம். ஒரு இன்னோசண்ட்டான வில்லேஜ் கேரக்டர். ஓகே. அது அவன் வந்து யார் எது சொன்னாலும் செய்வான்ற ஒரு முரட்டுத்தனமான ஒரு அந்த கதை வந்து இப்போ அவர் பண்ணியிருந்துருக்கலாம். அதுக்காக நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஓகே. அவரும் அவர் சைடில் இருந்து சில விஷயங்கள் சொன்னார். ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்குது பொசிஷனு, ம். எனக்கு கொஞ்சம் சிரமம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஓகே. அந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், விஜய் சேதுபதிக்கே நல்லா இருந்திருக்கும். ஓகே. ஆனா சாருக்கு அந்த ஒரு ஆசை ஆசை இருந்துச்சு, அந்த இருந்தது. ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கணும் கடைசி அப்படிங்கிற மாதிரி. அவருக்குள்ள ஏதாவது ஒரு இது நடக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது உண்டா? ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு கடைசி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது அவர் நிறைய விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு வெளியில் யாருக்கும் சரியாக பகிர்ந்துருக்கு. ம். பர்சனலாக இருக்கட்டும், சில விஷயங்கள் ஏதாவது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்போது தான் ஒரு நாள் ஏதாவது நம்மக்கிட்ட சொல்லுவார், என்னையா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. மோஸ்ட்லி அவர் யார்கிட்டையும் எதுவும் ஷேர் பண்ணக்கூடிய நாட்கள் இல்லை. அந்த Okay. டிப்ரெஷன் அவருக்கு நிறைய இருந்தது. சார் வந்து ஒவ்வொரு கூட இருக்கவங்களுடைய வளர்ச்சியிலையும் அவருமே ரொம்ப கண்ணோட்டமா இருப்பாரு, அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனா உங்களுடைய அடுத்த வெற்றி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கும் சரி சாருக்கும் சரி இருந்தது உண்டா? சார் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தான் சொல்லிட்டார், உன்னை நான் நடிகனாக்குனது தப்புயா, நீ டைரக்டர் ஆகிருக்கலாம், நான் மிஸ் பண்ணிட்டேன் ம். அப்படின்னு ஃபீல் பண்ணார். அது என்கிட்டே சொல்லிட்டார், ம். உன்னை நடிக்க வச்சது என் தப்பாக போச்சு அப்படின்ட்டு. ஓகே. ஆனா உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கா இப்போ? எனக்கு இருக்குது, பட் அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ம். அதனால் ஒன்றும் இல்லை, நான் இத்தனை படங்கள் வேலை செஞ்சதே ஆஸ் எ டைரக்டராக தான் நான் வேலை செஞ்சுருக்கேன். ம். டைரக்டர் வந்து கேமரா முன்னாடி நிற்பார், நான் தான் இத்தனை வருஷமாக ஸ்டார்ட் கட் சொல்லியிருக்கேன். அவர் ஓகேவான்னு கேட்பார். சார் இல்லை சார் 1 more, சார் சார் நீ அங்கேயே இரு, நான் 1 more பண்ணிடுறேன்னுவார். அது மாதிரி அது ஒரு மைண்டில் இருந்தது. பட் நான் வந்து அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு 2 படங்களாவது பண்ணியிருந்திருக்கணும். ம். அது முடியாமல் போனது எனக்கும் வருத்தம், அவருக்கும் வருத்தம். ஓகே. ஏன் அடுத்தடுத்த படங்கள் பண்ண முடியாம போச்சு சார் கூடவே இருக்கட்டும்? சில பேர் வந்து அவர் என்ன நினச்சாங்கன்னு தெரில, நிறைய பேர் கமர்ஷியலாக நான் கூப்பிடவே இல்லை. ஓகே. அந்த ஒன்று இருக்கு இல்லையா? ஆனா உங்களுக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்துலயுமே நீங்க படம் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆரம்பத்துலேருந்தே எழுத்தாளராகவும் இயக்குனராகவும் இருந்திருக்கீங்க. ஆகணும் தான் வந்ததே. ஓகே. டைரக்டர் கூட ஜாயின் பண்ணது இயக்குனர் ஆகணும் தான். ம். ஆனால் அது அப்படியே கால சூழலில் மாறி நான் ஒரு நடிகன் ஆகிட்டேன். எதனால வந்து பாக்ய சாருக்கு இப்படி ஒரு பிரியமான ஒரு நண்பரா இருக்கீங்க? அது என்ன தெரியல, அவர்கிட்ட தான். அவர்கிட்ட தான். ஓகே. ஆனா இவ்வளோ ஒரு இணக்கமான ஒருத்தருடைய இந்த இறுதி ஊர்வலம் அப்படின்றப்போ அது எவ்வளோ தர்ம சங்கடமா இருந்துச்சு. ரொம்ப தர்ம சங்கடம். அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. தூக்கிட்டு போனாங்க, நான் வாசல்லே நின்று பார்த்தேன். அது சரி, நம்ம திரும்பவும் அங்கே உள்ளே போக முடியாத சூழ்நிலை. அது போலீஸ் கண்ட்ரோல் வேறு போயிடுச்சு. ம். சரி, நான் அப்படியே நின்றுட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற இருந்திருக்கலாம் ஒரு கண்டிப்பாக, அதான் சொல்கிறேன் நான். அவர் உடம்பு சரியில்லாமல் ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சு ம். சரி இப்படி ஒரு டெத்து நடந்ததுன்னா அதை நம்ம Acceptable-ஆ ஜீரணிக்க இருக்கும். முடியும். அது இல்லைன்னும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே. நேற்று வரைக்கும் அவர் ஏதோ அசிஸ்டன்ஸுங்க கூட ஒரு 10:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்திருக்காரு. ம். இந்த ரைட்டர்ஸ் யூனியன் சம்மந்தமாக ஓகே. இந்த தேர்தல் வருது, அது விஷயமா பேசியிருந்திருக்காரு. எல்லாரையும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வர சொல்லியிருந்திருக்காரு. ம். நிறைய வேலைகள் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் அனுப்பிச்சிருக்காரு. இவரும் போயிருக்காரு. ம். ஆனால் அடுத்த மறுநாள் எர்லி மார்னிங்கே இது ஏதோ நடந்திருக்கு. அதான் வருத்தமான. ஓகே. செகண்ட் சார் நீங்கள் சொல்லுங்கள், பாக்யராஜ் சார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கூட இருந்த எந்த ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஞாபகம் வருது? அவர் கூட இருந்த எல்லா தருணமுமே நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. ஆமாம், நான் நிறைய அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறைய. ம். காரில் அவர் கூட, அதாவது அவுடோர் போகிறது வர்றது எல்லாமே கார்லேயே தான் போவோம் வருவோம். அந்த தருணங்கள் எல்லாமே எனக்கு
ஜாலியாக இருப்போம், 2 பேரும் சேர்ந்தோம்னாலே ஜாலி தான். ஓகே. எல்லா விஷயமும் பேசுவோம், அரசியலாகட்டும், ஃபேமிலி, கதை, இதுதான் பேசணுன்ற ஒரு இதுவே கிடையாது. எல்லா விஷயமும் என்கிட்ட பகிர்ந்துக்குவார். கோயிலுக்கும் போயிருக்கோம். சமீபத்தில் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இப்போ தான் ஒரு 6 மாதம் கூட இருக்கா, 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் அவர் தான் போயிட்டு வந்தோம். அப்புறம் எல்லா ட்ராவலிங் நிறைய. நான் இப்போ தான் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நான் கொஞ்சம் அந்த வெளியில் ஷூட்டிங் கீட்டிங் அது நடக்கிறதுனால என்னால் சரியாக போக முடியும். ஓகே. எத்தனை படங்கள் நம்ம இப்போ புதுசாக வந்தாலும் ஏதோ ஒரு இடங்கள்ல ஒரு காமெடிக்காவது சாருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துட்டே இருக்கு. அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு இழப்பு? பெரிய ஒரு பேரிழப்பு தான். அவருக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸு, அவரோட ஃபேன்ஸு, ஃபேமிலி, அவரோட அசிஸ்டன்ஸு, வெல்விஷர்ஸு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரசிகர் மன்றத்தில் அவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னமும் எல்லாருமே நல்ல நட்போடு இருக்காங்க அவர் கூட. திருச்சியிலேருந்து தஞ்சாவூர், புதுக்கோட்டை, எந்த ஊருக்கு போனாலும் அவரோட ஆட்கள் வருவாங்க போவாங்க. நிறைய வெல்விஷர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே இப்போ வந்து இனி என்ன பண்ணுறது, யாரை மீட் பண்ணுறது, இனி நமக்கு அப்படி ஒருத்தர் இருந்தார், அது இல்லைன்னும் போது எல்லாருமே ரொம்ப அப்செட். ஓகே சார், இன்னைக்கு அவரை வந்து இயக்குனராகவும் நடிகராகவும் நம்ம எல்லாருமே அறியப்பட்டாலும் ஆரம்பத்தில் பாக்யராஜ் அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை உருவாக்க சார் பட்ட அந்த நிறைய கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா? நிறைய உருவக்கேலியாக இருக்கட்டும், நிறைய விமர்சனங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் அவர் எப்படி கடந்து வந்தார்? எதை பற்றியாவது உங்ககிட்ட பகிர்ந்துருக்காரா என்னைக்காவது ஒரு நாளில்? இல்லை, அது அவர் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவாக தான் எடுத்துப்பார். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவுக்கு என்ன வேணும், கண்ணாடி போட்டால் ஐயோ இவன் இப்போ நம்ம குடும்பத்திலேயே ஏதோ ஒரு வீட்டில் பொண்ணு பார்க்க போகிறோன்னா என்ன அந்த பொண்ணு கண்ணாடி போட்டிருக்கு, இந்த பையன் கண்ணாடி, ஒருவேளை கண்ணு இந்த மாதிரியான கான்ட்ரவர்சியெல்லாம் இருக்கும். அதையும் மீறி தானே இவர் கண்ணாடி போட்டு சினிமாவில் நடிக்க வந்தார். அப்புறம் வாய்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பிரேக் பண்ணவர் தான் பாக்யராஜ் சார். ஓகே, 2 பேருமே எல்லாத்தையும் அந்த இருந்த எல்லா இதையும் உடைச்சிட்டு வெளியே வந்தோம். ஓகே, இவ்வளோ இணக்கமான ஒருத்தர் எதுவுமே கிடையாது, இதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியாது, அவர் குரலை கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாதுங்கிறப்போ இப்போ மனநிலை என்னவா இருக்கு உங்களுக்கு? நான் இப்போ வந்து அவர் எங்கேயோ வெளியூர் போயிருக்காரு, ஷூட்டிங் போயிருக்காரு, வருவார் அப்படின்ற மனநிலையில் தான் நான் இருக்கேன். அவர் இல்லைன்ற இது நான் நினச்சேன்னா எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகிடும். அதனால் அவர் இருக்கார், அவர் இறந்தாருன்ற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஓகே, ஒரு வேளை உங்கள் நண்பர், உங்களுடைய உடன்பிறவா சகோதரர், உங்களுடைய வழிகாட்டி பாக்யராஜ் சார் இங்கே இருக்கார் அப்படின்னா என்ன சொல்ல நினைக்கிறீங்க அவர்கிட்ட? ஒரே ஒரு வார்த்தை இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னா, ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஒரு வாய்ப்புக்காக இயங்கும்ல, கடைசியாக ஒரு வார்த்தை பேசியிருக்க கூடாதான் சார்? உங்களுக்கு கிடைச்சிருந்ததுன்னா என்ன பேசியிருப்பீங்க சார்கிட்ட? இல்லை, அவர் நாளைக்கு இருக்க மாட்டாருன்றது யாருக்குமே அந்த தாட்டே வரல. அதுதான் அவர் அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக வச்சுப்பார். டெய்லி டேஸை வந்து இன்றைக்கி அவங்கள பார்க்கணும், நாளைக்கு இவங்கள பார்க்கணும், இந்த ப்ரோக்ராம் இருக்குது, இந்த பட்டிமன்றம் இருக்குது, அதுக்கு உண்டான ஆட்களை பேசுறது பண்ணுறது, நாளைக்கு ஒரு பையன் புது பையன் கதை சொல்ல வரான்ப்பா, அதை நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி புதுசாக வரவங்கக்கிட்டலாம் கதை கேட்குறது, அப்புறம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனு, அது மாதிரி பிஸியாக தான் இருந்துட்டு இருந்தார் ஒழி. இந்த மாதிரி அதான் பொடுக்குன்னு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே இல்லை. அதனால் அந்த தாட்டோ அந்த எண்ணமோ சரி கடைசியாக இவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்டுக்குவோம் பண்ணிக்குவோம் அந்த ஐடியாவே யாருக்குமே. ஆனால் இப்போ என்ன கேட்கணும்னு தோணுது, ஏதாவது பேசணும்னு தோணுதா இப்போ சார்? எனக்கு அவர்கிட்ட எதுவுமே கேட்கணும்னு தோணல. இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கூட இருந்துக்கலாமே தான் கேட்க தோணுது. அதுதான் எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. இந்த சினிமா வட்டாரத்தில் இந்த சாருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்னா யார் சார்? சினிமா வட்டாரத்தில் அவருக்கு பெரிய நண்பர்கள்னு பெருசாக யாரும் சொல்ல முடியாது. ஓகே, அவர் பெருசாக யார் கூடவும் போய் புதுசான ஆட்களை உருவாக்கிக்க மாட்டார். இருக்கிற நண்பர்கள் அவருக்கு அந்த மன்றத்து ஆட்கள் வெளியூர் போனாங்கன்னா கொஞ்சம் எல்லாரு கூடவும் ஜாலியாக இருப்பார், அவ்வளோதான். பட் சினிமாவில் பெரிய நெருக்கங்கள் அதெல்லாம் யார்கிட்டையும் வச்சுக்க மாட்டார். ஒரு ப்ரைவேட்டான ஒரு லைஃப் தான் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் இல்லையா?
நோ மோர்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தம். ஏத்துக்கவே முடியாத ஒரு ஏத்துக்க விஷயமா முடியாத இருக்கு. ஒரு விஷயம். ஒரு தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாக்யராஜ் சாரை தமிழ் சினிமால இருந்து பிரிக்கவே முடியாது. தமிழ் கண்டிப்பா. சினிமானா அடங்குற ஒரு சில ஆமா. இயக்குனர்கள்ல சாரும் ஒருத்தர். கண்டிப்பா. தமிழ் சினிமாவுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அப்படிங்கிறப்போ எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயமும் இருக்கும். நீங்க ஏதாவது எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? முக்கியமாக சொல்லணும்னா வேற எந்த இயக்குனரோட படம் வந்து மற்ற லாங்குவேஜில் போச்சுன்னுலாம் எனக்கு தெரியாது. இவருடைய படங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே இவருடைய படம் வந்து ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரீமேக் பண்ணுவாங்க. மலையாளத்தில் மட்டும்தான் ஒரிஜினலாக ரிலீஸ் ஆகும். மலையாளத்தில் இவருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் மலையாளத்தில் இருந்திருக்காங்க. இந்த லாங்குவேஜை விட அங்கே தான் பெரிய பெரிய ஹிட்டு. எங்க சின்ன ராசா இங்கே 100 நாள் ஓடிச்சுன்னா அங்கே 250 நாள் ஓடி இருக்கு பேட்டான்ற படம். ராஜா பாபு இங்கே 100 நாள் போச்சுன்னா இங்கே 175 டேஸ் ஓடி இருக்கு. எல்லா படமுமே அவரோட படங்கள் சுந்தரகாண்டம் எல்லா படமுமே அங்கே வந்து ரீமேக் ஆகிருக்கு, எல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி தான். ஏன்னா வந்து சாருடைய மறைவுக்கு பிறகு அனில் கபூர் அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ட்விட் ஒன்ல போட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்தி சினிமாவை எல்லாரும் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த ஆரம்ப புள்ளியில உழைச்ச ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்கல்ல, அந்த இயக்குனர்கள்ல பாக்யராஜ் சாரும் ரொம்ப முக்கியமானவர். இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு கருத்து சார்? அவருடைய கதைகள் அப்படி போய் மக்களிடையே போய் ரீச் ஆனது தான் பெரிய விஷயம். அவர் வந்து அவரோட கதைகள் எல்லாமே எல்லாருடைய லைஃப்லையும் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை தான் கதையாக பண்ணார். அதுதான் மெயின் ரீசன். அதனாலதான் மக்கள் கிட்ட ஈஸியா போக முடிஞ்சுது. ஓகே. இப்போ இருக்க நிறைய இயக்குனர்கள் வந்து படம் பண்றாங்க. ஆனா ஹிந்தியில போய் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம் இப்போ பண்றதையே. ஆனா அந்த காலகட்டத்துல ஒரு இயக்குனர் அது வந்து ரொம்ப சாதாரணமா பண்ணியிருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா பாக்யராஜ் சார் தான். அவர் வந்து நாங்க கொண்டாடுறோம், அவர் பரவாயில்லப்பா அவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. ஆனா அத்தனைக்கும் பிறகு பாக்யராஜ் சார் என்னென்ன கடந்து வந்திருக்காருன்னு இருக்குல்ல, கூடவே இருந்திருக்கீங்க. என்னென்னத்தை கடந்து வந்த ஒருத்தர்? நான் வந்து ஆக்ரி ராஸ்தா கூட அந்த அந்த படம் டைரக்ட் பண்ண அனுபவங்கள்லாம் நிறைய சொன்னார். நிறைய இவருக்கும் அவருக்கும் வாக்குவாதங்கள் நிறைய வரும். ஓகே. டைரக்டருக்கும் அமிதாப்புக்கும் அவர் ஒரு 10 நாள் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமே வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் ரஷ்ஷு பார்த்துருக்காரு. 10 டேஸ் எடுத்த ரஷ்ஷு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ளே வந்திருக்காரு. உள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அப்போ ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டு அது எல்லாமே நடந்தது. அதையும் மீறி பாம்பேயில் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஓடி இருக்கு. ஃபஸ்ட் டே ஜெயா பச்சன் போய் படம் பார்த்துட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வந்தோன்னே எல்லாரும் மைக்கை நீட்டியிருக்காங்க. திஸ் இஸ் நாட் பச்சன்ஸ் ஃபிலிம், திஸ் இஸ் டைரக்டர்ஸ் ஃபிலிம் அப்படின்னு இருக்காங்க அவங்க. அந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு அங்கே அடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஹிந்தி மூவி பாக்யராஜ் தான். சாரை பற்றி பேசும்போது ஸ்க்ரீன் பிளே கிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். அதுக்காக ஒரு மெனக்கெடல் இருந்திருக்குல்ல பாக்யராஜ் சார் பண்ண ஒரு அது கண்டிப்பாக உடனே எடுத்தோம் கவுத்தோம் ஷூட்டிங்லாம் போகவே மாட்டார் அவர். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் தான் பிடிப்பார். பிடிச்சிட்டு அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு வில்லேஜுக்கு வருதுன்னா அது என்னென்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு இங்கே ஒரு 3 மாதம், இன்னொரு இடம் ஒரு 3 மாதம், எப்படியும் 6 மாதம் 9 மாதம் கூட ஆகிடும் சில ஸ்கிரிப்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிறதுக்கு. அதுக்கு நிறைய டைம் எடுப்பார். உடனே முடிவு பண்ண மாட்டார். ஸ்கிரிப்ட் வந்து ஃபைனலாக அவர் மைண்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை ஷூட்டிங்க்கு போகிற வேலைகளை ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட்டு லொக்கேஷனு அது என்னென்னன்றது முடிவு பண்ணுவார். ஓகே. அதில் தான் ஸ்கிரிப்ட் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதவே அவ்வளோ நேரம் அவ்வளோ டைம் எடுத்துப்பார். ஓகே. அதனால தான் அவர் ஸ்க்ரீன் பிளே கிங் அப்படிங்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முதல்ல பாக்யராஜ் சார் அந்த சந்தித்த ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? இவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு படம் பொய்சாட்சின்னு ஒரு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அதாவது அவர் டைரக்ஷன் கிடையாது, கதை வசனம் அவர் ஜி ராமகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் வேற ஒரு கம்பெனிக்காக நடித்து கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தார். அந்த படத்தில் எனக்கு வேலை செய்கிற வாய்ப்பு கிடச்சிது. அதில் நான் கொஞ்சம் அவர் கூட நெருக்கமாக தான் இருந்தேன். ஓகே. எதுக்கு எடுத்தாலும் என்ன தான் கூப்பிடுவார். டப்பிங்க்கு, அதுக்கு இதுக்கு எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே என்ன தான் கூப்பிடுவார். ஜெகன் இருந்தால் போதுங்க, அவன் வேறு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். அது வந்து வேற ஒரு கம்பெனி வேற ஒரு டைரக்டருடைய படம்ன்றதுனால அது முடிச்சுட்டு அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் எனக்கும் அவருக்கும் உண்டான இது கட்டாயிடுச்சு. கட்டானதுக்கப்புறம் அவர் அந்த நாட்கள் தூரம் நினைப்புச்சுன்னு பிஸி ஆகிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ரெனிவல் பண்ணுறதுக்காக திரும்ப போய் அவர்கிட்ட ஒரு 3 இயர்ஸ் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் போய் 3 இயர்ஸ் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நான் அவர் கூட ஜாயின் பண்ணேன். ஓகே. அந்த செம்புலி ராசாக்குட்டி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய அடையாளமாக இருக்கு. அந்த நிகழ்வு எப்படி நடந்துச்சு? இது நான் வந்து கடைசி வரைக்கும் நான் நடிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஓகே.
அவர் இது ஈரோடு பக்கத்தில் சித்தோடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒரு பெரிய தோட்டம் வச்சுருந்தார். அந்த தோட்டத்துக்கு தான் நாங்கள் கதை பண்ணுறதுக்காக அங்கே போய் ஒரு 15-20 நாள் உட்காருவோம். உட்காரும்போது அங்கே பக்கத்து ஊர்லேருந்து ஒரு பெரியவர் வருவார். அவர் ஊர் பெரியவர். அவர் கூட தான் அந்த செம்புலின்னு ஒரு கேரக்டர் வருவான். அவன் வந்துட்டு நைட்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவர் வந்து அப்படியே சீட்டு விளையாண்டுட்டே இருப்பார். அவர் சிகரெட்டு வச்சு எடுப்பான். ஒரு இழுப்பு இழுத்தவுடனே எடுத்துருவான். இப்படியே அதை நோட் பண்ணிட்டு வந்துருக்கார் டேரக்டர். நோட் பண்ணியிருந்துட்டு இந்த கேரக்டர் ராசுக்குட்டின்ற கேரக்டர் உருவான உடனே அவர் கூடவே செம்புலின்னு ஒரு கேரக்டர் நீ பண்ணு அப்படின்னாப்புல. நான் இல்லை சார் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் அந்த படத்தோட வெற்றி, அதுக்கப்புறம் எல்லாமே. சார் கூட இந்த படங்கள் தொடர்பான அந்த கதை டிஸ்கஷன்லாம் போகும், அது எல்லாமே நீங்கள் பாட்டு அது எல்லாமே நான் இருப்பேன். ஓகே. டிஸ்கஷனுக்கும் கூப்பிடுவார். அது இல்லாமல் உனக்கு நீ ஷூட்டிங் இல்லைன்னா நீ எப்போ வேணாலும் இங்கே ஷூட்டிங்க்கு வாப்பானா. அவர் எனக்கு ஷூட்டு இல்லைன்னா நான் இப்போ கார்டு எனக்கு போடாத படங்கள்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். வீட்டில் விசேஷம் வந்து சாங் சைடில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கடைசி நேரத்தில் மிக்சிங்லாம் ஃபைனல் மிக்சிங்லாம் நான் தான் பண்ணேன். அதே மாதிரி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி சாங் பீரியட்லாம் நான் கூடவே இருந்திருக்கேன். சீன்ஸு சாங்கு மைசூர் சைடில் ஷூட் பண்ணப்போ நான் கூடவே இருந்திருக்கேன். அதே மாதிரி அது ஃபைனல் ஒர்க் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. ஒன்ஸ் அவங்க டேரக்டரை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னாக்கா அடுத்தது அவர் கூப்பிட மாட்டார். பட் என்னை மட்டும் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்குவார். நீ வாயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுப்பாரு. நானும் போய் ஒர்க் பண்ணிக்குவேன். அப்படிப்பட்ட நண்பர் அவர் கடந்து வந்த பாதையில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்ல, பாக்யராஜ்கிட்ட இருந்து நான் இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் சார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் என்னென்ன குவாலிட்டிஸ்? நான் வந்து சார்கிட்ட இருந்தது சின்சியாரிட்டி. முதல்ல ஃபஸ்ட்டு சின்சியாரிட்டி. அப்புறம் வந்து டைமிங். 7 மணினா 7 மணிக்கு இருக்கணும். அது மாதிரி இல்லைனாக்கா இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி தான். இது நாங்கள் வளர்ந்தது எல்லாமே ஒரு பேட்ச், ஒரு பேட்சாக போகிற மாதிரி தான் நடந்தது. இங்கே அவர் பாண்டியராஜன் ஒரு பேட்ச்சு, ஒரு பார்த்திபன் அவர் ஒரு பேட்ச்சு, நாங்கள் அடுத்த ஒரு பேட்ச்சு. ஆமாம், ஷூட்டிங் லேட்டாக வந்தாலோ இது பண்ணாலோ செட்டில் தான் நிற்கணும். 2 நாள் வெளியிலே நிற்பானுங்க, உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து அப்புறம் சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கிறது. யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி, லேட்டாக வந்தாலும் நீ ஏன் லேட்டாக வந்த, போய் 1 ஹவர் வெளியே நில்லுன்றவர். அந்த மாதிரி வாத்தியார் தான் அவர். ஆக்சுவலாக எல்லாருக்குமே ஒரு ஆசான் ஒரு வாத்தியார் மாதிரி தான். இதில் வந்து நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். அவர் 10 மணினா நான் 9 மணிக்கெலாம் வந்துடுவேன். எனக்கு ஃபோன் பண்ணுவார். சார் நான் 9 மணிக்கெலாம் வந்துட்டேன் சார், இந்த லைட்டு கேமராமேன் அவங்க யாரும் வரல, எல்லாம் புதுசாக இருக்காங்க, அவனை கூப்பிடி அவனை அப்படின்னு. அவன் ஒருத்தன் லேட்டாக வருவான், அவன் திட்டு வாங்கிக்கினே இருப்பானுங்க. தப்பு பண்ணால் அவர்கிட்ட திட்டு தான் வாங்கணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் 30 வருஷம் கழிச்சு இந்த ராசாக்குட்டி கம்பேக் வந்து அந்த வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. ஆமாம், அது எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க 2 பேரும். ஏன்னா ஒரு புது மொமெண்ட்டையே கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. எப்படி பண்ணீங்க? அது வந்து நான் அவருக்கு ஞாபகப்படுத்துனேன். சார் இது வந்து 30 இயர்ஸ் ஆச்சு. ஓகே, நீங்கள் தான் ஞாபகப்படுத்துனீங்க. ஓகே. அதாவது ஃபேஸ்புக்கு பார்க்கும்போது இது தேவர் மகன் வந்து 30வது ஆண்டு அப்படின்னு போட்டிருந்தது. ஏன்னா தேவர் மகனும் இந்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகும். அப்போ நம்ம படமும் 30 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரக்டர்கிட்ட காமிச்சேன். 30 வருஷம் ஆச்சு சார். நான் என்னையா சொல்கிறேன், 30 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியலையே. அதுக்கப்புறம் அவர் வந்து லேப்டாப்பில் 2 பேரும் உட்காந்து படத்தை பார்க்குறோம். பார்த்துட்டு அவரே சொன்னார், இப்படியெல்லாம் நம்ம இப்போ ஒர்க் பண்ண முடியுமான்னு தெரியல, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாரு. அதுதான் வந்து சரி நம்ம இதை வந்து அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார். அது கொஞ்ச நாள் வந்து ஃபீட் பண்ணாமே விட்டுட்டார். ஓகே. அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் சரி ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணி போடுவோம், அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம அதை ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதை போட்டது தான் அந்த ரீகலெக்ஷன். ஆனால் பாருங்களேன், அவர் நம்ம கூட இல்லை, ஒரு 2 வாரங்களை கடந்துட்டோம் அப்படின்னாலும் அவரை பற்றி பேசுறதுக்கு நம்மகிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? இல்லை, சினிமா இருக்கிற வரைக்குமே அவரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவருடைய ஸ்கிரிப்டு, அவருடைய உழைப்பு, அவருடைய விஷயங்கள் பேசிட்டு தான் இருப்பாங்க. நிச்சயமா அது வந்து மறைக்க முடியாது. அது எதுவும் Holidays-nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.